அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பாலிடெக்னிக் காலேஜில் போர்டு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த போர்டு எக்ஸாமுக்கான ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இன்றைக்கி ரிவிஷனாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பருக்கான பேட்டர்ன் அப்படிங்கிறது 20 1 மார்க்கு, 2 மார்க்கு பார்த்தோம் அப்படின்னா 8 2 மார்க் கொடுத்து அதில் 5 2 மார்க் எழுதுகிற மாதிரி, அடுத்தது 10 மார்க்கு 5 10 மார்க் கொடுத்து 3 10 மார்க்கு நாம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 60 மார்க்குக்கு நாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரை ரிவிஷனாக பார்க்க போகிறோம். அதில் 1 மார்க்கு பார்ட் ஏ 20 கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஃபேக்டர் லிமிட்ஸ் த டைரக்ட் யூஸ் ஆஃப் எத்தனால் இன் சிஐ என்ஜின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஹை செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் லிமிட்ஸ் எத்தனால் சிஐ என்ஜினில் யூஸ் பண்ணுறதுக்கு டைரெக்டாக யூஸ் ஆகுது. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 2, விச் ரா மெட்டீரியல் இஸ் எ காமன் சோர்ஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன். எத்தனால் தயாரிக்கிறதுக்கு எந்த ரா மெட்டீரியல் வந்து காமன் சோர்ஸாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுகர் கேன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா விச் ஃபியூவல் கேன் பி யூஸ்டு இன் போத் எஸ்ஐ அண்டு சிஐ என்ஜின்ஸ் வித் சூட்டபிள் மாடிஃபிகேஷன். எஸ்ஐ ஆகட்டும், ரெண்டாவது சிஐ என்ஜின்ஸ் ஆகட்டும், ரெண்டுக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவல்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, எத்தனால் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர்னேட் ஃபியூவல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், வாட் ஹேப்பன்ஸ் டு கார்பன் மோனாக்சைடு, CO அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு எமிஷன்ஸ் வென் ஆல்கஹால் இஸ் பிளண்டட் வித் கேசலின். கேசலினோட ஆல்கஹாலை நம்ம கலக்கிறதுனால கார்பன் மோனாக்சைடுங்கிற எமிஷனு என்ன பண்ணுது, அதிகமாகுதா, எமிஷன் அதிகமாகுதா அல்லது குறையுதா அப்படிங்கிறது கொஸ்டின். இதுக்கான கரெக்டாக ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குறையுது, டிக்ரீசஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்த்து கொஸ்டின், பயோடீசல் பிளண்ட்ஸ் ரெடியூஸ் பர்டிகுலேட் மேட்டர் எமிஷன் பிகாஸ் ஆஃப். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஃபியூவல். ஃபியூவலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின், த மோஸ்ட் காமன் கெமிக்கல் ப்ராசஸ் யூஸ்டு ஃபார் பயோடீசல் ப்ரொடக்ஷன். பயோடீசல் ப்ரொடக்ஷனில் எந்த மெத்தேடு, ஓகேங்களா, கெமிக்கல் ப்ராசஸ் வந்து காமனாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி, ட்ரான்சஸ் ஸ்டெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன, அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செவன்த் கொஸ்டின், விச் ஆயில் இஸ் காமன்லி யூஸ்டு இன் யூரோப் ஃபார் பயோடீசல் ப்ரொடக்ஷன். பயோடீசல் ப்ரொடக்ஷனுக்கு யூரோப்பில் எந்த ஆயில் வந்து காமனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, ராபி சீட் அப்படிங்கிற ஆயில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா கடுகு எண்ணெய் அப்படிங்கிறது மீனிங்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 8, அதில் பயோடீசல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டோரேஜ் ரெக்யூர்ஸ் கேர் மெயின்லி டியூ டு, ஓகேங்களா, அந்த பயோடீசலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து கேர் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அந்த ஸ்டெபிலிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, ஹைட்ரஜன் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை ஸ்ப்ளிட்டிங் வாட்டர் யூஸிங் சன்லைட் இன் எ ப்ராசஸ் கால்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, போட்டோலைசிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கொஸ்டின் நம்பர் 10, த ப்ராப்ளம் ஆஃப் பேக் ஃபயர் இன் ஹைட்ரஜன் எஸ்ஐ என்ஜின்ஸ் இஸ் டியூ டு. எஸ்ஐ என்ஜினில் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா பேக் ஃபயர் அப்படிங்கிற ப்ராப்ளத்துக்கு
என்ன ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹை ஃப்ளேம் ஸ்பீடு. ஃப்ளேம் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கிறது இதுக்கு ஒரு ப்ராப்ளமாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, மீதி கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.